மீன்பாடும் தேன் நாடாம் மட்டக்களப்பு இப்படி ஒரு சிறப்பான பேர் வாரத்துக்கு காரணமே இந்த ஆறு தான். அதாவது மட்டக்களப்போட ஸ்பெஷலே என்னென்னு எனக்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அது இந்த ஆறுக்கும் கடலுக்கும் நடுவுல காணப்படுறதா. அதுலயும் இந்த ஆறுல காணப்படுற நம்ம கல்லடி பாலத்துக்கு கீழே தான் அந்த மீன்கள் வந்து பாடியதாகவும் அப்படி பாடினதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம மட்டக்களப்புக்கு மீன்பாடும் தேன் நாடாம் மட்டக்களப்பு ஒரு பேர் வந்ததாகவுமே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இவ்வளவு ஃபேமஸான பிரசித்தி பெற்ற அந்த ஆறுட வியூவோட நீங்க ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆறு தெரியும். ஸோ அப்படி ஒரு வியூவில் உங்களுக்கு 1-2 இல்லை 73 பேர்ச்சில் ஒரு உறுதிக்காணி, அதுவும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரெடி டு கோவா ஒரு பிஸ்னஸை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி சகல வசதிகளோடையும் ஒரு உறுதிக்காணி உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. முக்கியமான விஷயம், நீங்கள் வந்தோடனே முன்னுக்கு ஒரு அழகான வீடு ஒன்று காணப்படுது. இந்த வீடுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 ரூம் அட்டாச் பாத்ரூமோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லிவிங் ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு. இதை தவிர எக்ஸ்ட்ராவா வெளியில 2 பாத்ரூம் அதாவது வாஷ்ரூமே வந்து காணப்படுது. இந்த வீட்டுக்கு அழகான மொட்டை மாடியுமே வந்து காணப்படுது. ஸோ முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அழகா நீங்க ஒரு மொட்டை மாடி பார்ட்டி செய்ய தேவையான மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் வந்து காணப்படுது. அதே நேரம் இந்த மொட்டை மாடியில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த அழகான லகுன்ல இருந்து வர காத்து இது எல்லாமே வரும். ஃபுல் எக்யூப்டான வீடுமே வந்து காணப்படுது. இதுக்கெல்லாம் மேல இந்த 73 பேர்ஸ்ல அழகான குட்டி குட்டி ஹட்ஸ் எல்லாமே வந்து காணப்படுது. இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முதலே பிசினஸ் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருந்தவங்க இப்ப இந்த ப்ராப்பர்ட்டியில நீங்க ஒரு அவுட்டோர் பார்ட்டி செய்ய போறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்டா இதை நடத்த போறீங்க, அல்லது இந்த 73 பேர்ச் காணியையும் நீங்க பார்ட்டா பிரிச்சு ரெசிடென்சியல் பிளேஸா ரியல் எஸ்டேட் செய்ய போறீங்க அல்லது விற்க போறீங்கன்னு சொன்னாலும் இந்த காணி வந்து பகுதியாக பிரிக்கப்பட்டுமே காணப்படுது. அல்லது ரூம்ஸுக்கு இதை கொடுக்க போறீங்க, இப்படி எதுவா இருந்தாலும் நீங்க உடனே செய்யலாம். அதாவது இதுக்கு நீங்க பெர்மிஷன் எடுக்கணும், அலைஞ்சு திரியணும், கிளீன் பண்ணணும், தண்ணி கரண்ட் இப்படி எல்லா வசதிகளுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ராப்பர்ட்டியில ரெடியா இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு பிசினஸ் நடந்ததால ஈவன் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து எடுக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா ரெடியா இருக்குது. உறுதிக்காணி. ஸோ நம்பகமான ஆட்கள், நீங்க எந்த பயமுமே இல்லாம வேண்டலாம். 73% சொல்லவே தேவையில்ல. சட்டப்படி பெரிய காணி, அழகழகான ஹட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு இன்டோர் பார்ட்டி செய்ய போறீங்க, ஒரு பர்த்டேயா இருக்கலாம், ஒரு கீ பர்த்டேயா இருக்கலாம், ஒரு ரிசப்ஷனா இருக்கலாம், நைட்ல செய்யறதுக்கு சட்டப்படியான இடம். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல மேடை மாதிரியான செட்டப்பும் வச்சிருக்காங்க. அது வந்து மழை பெஞ்சாலுமே வந்து நீங்க அதுல செஞ்சு கொள்ளலாம். ஸோ நடுவுலையும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு அவுட்டோர் ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள மழை வந்தாலுமே நீங்க எல்லாரும் அப்படியே சேஃபா இருந்து செய்யக்கூடிய மாதிரி சைட்ல ஷெட்டுமே வந்து அடிச்சிருக்காங்க. முழுக்க மட்டக்களப்புக்குள்ள ஒரு பிளானிங்கோட ஒரு பிசினஸ் ப்ராப்பர்ட்டியா செஞ்ச இடம் இப்ப விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்க மட்டக்களப்புக்குள்ள ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தாலோ அல்லது எனக்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு ரெசிடென்சியல் பிளேஸா இதை வச்சிருப்பேன், இப்போ எனக்கிட்ட உண்மையா காசு இருக்குமெண்டா அழகா இந்த வீட்டை வேண்டி இருந்துட்டு ஏன்டா பர்டிகுலர் டவுனுக்குள்ள இப்படி ஒரு வீடு கிடைக்காது, அதுவும் 73 பேர்ச் காணியில அழகா பின்னுக்கு தோட்டங்களையும் செஞ்சுட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஹட்டில் இருந்தது. அந்த இப்போ பர்த்டே பார்ட்டியா நம்மளோட வீட்டாரையும் பர்த்டேயா வாங்க எல்லாரும் கொண்டாடுவோம்ட்டு அப்படி ஒரு அழகான ஃபுல் செட்டப்பில் இருக்கு. ஆனால் உண்மையாக கேட்டிங்கன்னு சொன்னால் இது பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியாக பாவிக்கலாம். அதுக்கு தான் இது உண்மையாக சிறந்தது. எனக்கு உண்மையாக காசு இருந்தால் நான் வேண்டி எனக்கு சொந்தமாக வாழ்ந்துருவேன். ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து காணப்படும். நீங்கள் எப்படி வரணும், இப்போ நீங்கள் வேண்டதா இருந்தால் வந்து பார்க்க போறீங்கன்னு சொன்னாலோ அல்லது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு சொன்னாலோ இது எப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பில் அமிர்தகளி என்று சொல்லப்படுற இடம், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான இடம் மாமாங்கம். அந்த மாமாங்கத்துக்கு பின்னுக்கு காணப்படுற இடம் அமிர்தகளி. ஸோ அமிர்தகளிலையும் பார் ரோட் என்று சொல்லுவாங்க. இந்த பார் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லகுன் வியூவோட அப்படியே இந்த லகுன்லேருந்து திரும்பினீங்கன்னா நடந்தே வரலாம். நான் நடந்தே தான் போனான். இந்த 73 பேர்ச் ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ லொக்கேஷனும் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டியை வேண்டணுமென்ற ஐடியா இருந்தால் ஒரு நல்ல முதலீடு செய்ய போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லது உங்களுக்கு மேலதிகமான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தயங்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இது எவ்வளவுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்களுடைய கதைச்சு பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். முக்கியமான விஷயம், நடுவில் எந்த விதமான புரோக்கர் கமிஷனும் இல்லை. ஸ்க்ரீனில் இருக்கிறது ஓனஸ்ட் நம்பர் தான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஓனர்ஸோட கதைச்சி இந்த 73 பேர்ச் அழகான ப்ராப்பர்ட்டியை மட்டக்களப்பில் மாமாங்கத்துக்கு பின்னுக்கு உங்களோட சொந்தமாக்கி கொள்ளுங்க.